அத்தியாயம் 21. மாண்டவனை மீண்டும் பெற்ற அன்னை. அம்மா மூடத்தனமாக இவ்வாறு அழுவது தகாது. இந்த பிள்ளை என்பது உடலா ஜீவனா? தோலும் இரத்தமும் எலும்பும் சதையும் கொண்ட உடலாயின் அந்த உடல் உன் கண்முன் உள்ளது. ஜீவனாயின் அது பிறப்பற்றது, எங்கும் இருப்பது. சம்சாரம் ஒரு நொடியில் அழியக்கூடியது. பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் உயிரானது இறக்கிறது. செய்த வினைகளை ஒட்டி பஞ்சபூதங்களோடு சேர்ந்து உடல் உண்டாகி கர்ம வினைகள் முடிந்ததும் பஞ்சபூதங்களின் சேர்க்கை விடுபட்டு உடல் அழிகிறது. மாயையின் மோகத்தினால் நிலையற்ற இம்மனித உருவங்களோடு மகனென்றும் மகளென்றும் மனைவி மற்றும் கணவன் என்றும் பல உறவுகளை உண்டாக்கி கொள்கிறோம். சத்வகுணம் மேலிட்டால் தெய்வீக தன்மையையும், ரஜோகுண மேலிட்டால் மனிதராகவும், தமோகுண மேலிட்டால் அரக்கத்தன்மையும் பெறுகின்றனர். வினை பயனை அனுபவிக்கின்றனர். இதனாலேயே ஞானிகள் பிறப்பினால் மகிழ்வும் இறப்பினால் துன்பத்தையும் அடைவதில்லை. பல கோடி கல்பங்கள் வாழும் தேவர்களே செய்வினைகளை அனுபவிக்கும் போது மனிதர்களை பற்றி கூறவும் வேண்டுமோ? உயிருக்கு உடல் புகலிடம். உடலோ காலத்தின் பிடியில் இருக்கும். வினைப்படி நடக்கும். வினை பயனை முன்னிட்டு கொண்டு ஒவ்வொரு உடலும் பிறப்பு வளர்ப்பு இறப்பு போன்ற நிலைகளை பெறுகிறது. எனவே இறந்த பின்னும் இல்லாமல் போகக்கூடிய இவ்வுடல் நீர்க்குமிழி போன்றதாகும். கர்ம வினையின்படி சிலர் சிறு வயதிலும், சிலர் பருவ வயதிலும் மற்றும் சிலர் வயோதிகத்திலும் மரிக்கின்றனர். ஆண் பெண் சேர்க்கையால் உருவாகும் இவ்வுடல் மேற்தோற்றத்திற்கு அழகாக தெரிந்தாலும் உள்ளே மலம் மூத்திரம் மஜ்ஜை இரத்தம் மாமிசம் ஆகியவற்றால் ஆனது. கனவில் கண்ட பொருள் விழித்தெழுந்ததும் கையில் கிட்டவில்லை என யாராவது வருந்துவரா? இதற்கு முன் நீ புழுவாய் பூச்சியாய் பறவையாய் யாருக்கு மகளாய் மனைவியாய் தாயாய் இருந்தாய் என அறிவாயா? இதோ இந்த உடலிலிருந்து பிரிந்த உயிர் இதற்கு முன் எவ்வுடலினை சொந்தமாக கொண்டிருந்தது உனக்கு தெரியுமா? இனி யாருக்கு மகனாக பிறப்பான் என்பதுதான் தெரியுமா? எனவே உயிரற்ற இவ்வுடலை சடங்குகளை நிறைவேற்ற அவர்களிடம் ஒப்படைத்து விடுக என கூறினார். இதனை கேட்ட அப்பெண், ஐயனே, உயிர் தத்துவம் குறித்த தங்களின் உபதேசம் தர்மமானது. ஆனால் எனது மனம் அமைதி உறவில்லை. நமது செய்வினை பயனாக பிறப்பும் இறப்பும் நிகழும் என்றால் நாம் இறைவனை வழிபட அவசியம் என்ன? நோயுற்ற ஒருவன் மருத்துவரின் உதவியை நாடுகிறான். அவன் கொடுக்கும் மருந்தினால் நலமடைவோம் என நம்புகிறான். அதுபோலவே துன்பம் வந்துற்ற போது இறை அருளை வேண்டி வழிபட்டு பலரும் துன்பம் நீங்க பெறுவதை காண்கிறோம். அவ்வாறே நான் ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதியினை சரணடைந்தேன். இப்போது அந்த வார்த்தையை நான் எப்படி நம்புவது என்றவுடன் அவர், நீ எங்கு வரம் பெற்றாயோ அங்கு சென்று கேட்பாய் என்றதும் அவளும் அவ்வாறே குழந்தையின் சடலத்தை எடுத்துக்கொண்டு அத்திமரத்தினை அடைந்து அங்கு சடலத்தை கிடத்தி பாதுகைகளில் தலையை மோதிக்கொண்டு அழுததில் தலையில் இரத்தம் பெருகி பாதுகையை நனைத்தது. இதற்குள் ஊரிலுள்ளவர்கள் அங்கு வந்து இவ்வாறு தலை மோதிக்கொண்டு அழுவதால் இறந்தவன் பிழைக்க மாட்டான். மாலை நெருங்கிவிட்டது. இரவில் இங்கு யாரும் தங்க மாட்டார்கள். எனவே குழந்தையின் உடலை ஈமச்சடங்குகள் நடத்த கொடுக்குமாறு பலவாறாக கேட்டும் அவள் அழுத வண்ணம் பிள்ளையினை அணைத்தபடி இருப்பதைக் கண்டு தங்களின் பேச்சினை அவள் கேட்க மாட்டாள் என உணர்ந்து இரவு நெருங்கிவிட்டதால் தங்களின் வீட்டிற்கு சென்று காலையில் மீண்டும் வரலாம். அதற்குள் உயிரற்ற சடலத்தில் துர்நாற்றம் வந்துவிடும். அப்போது எப்படியும் அவள் அவ்வுடலை கொடுத்து விடுவாள் என முடிவெடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். 2 நாட்களாக அன்னாகாரமில்லாது அழுத வண்ணம் இருந்ததாலும் தூக்கமின்மையாலும் சோர்வுற்ற அவள் தூங்கி போனாள். அப்போது அவள் கனவில் ஜடாமுடியுடன் உடலில் விபூதி பூசி ருத்ராஜங்களை அணிந்து கையில் திரிசூலத்துடன் தரிசனம் தந்த சுவாமி, அம்மா, ஏன் இவ்வாறு என்மேல் கோபம் கொள்கிறாய்? மகனுக்கு என்ன நேர்ந்தது? அவனிடம் இருந்து பிரிந்து சென்ற உயிர்காட்டை மீண்டும் அவனுள் செலுத்திவிட்டேன் என கூறி அவன் உடல் முழுவதும் விபூதியை பூசி அவன் மூக்கில் காற்றை ஊதினார். திடுக்கிட்டு விழித்த அப்பெண், இது ஏதோ கனவு, இது சாத்தியமில்லை. எனது விதி இப்படி இருக்கையில் நான் ஸ்ரீ குருவை ஏசியது தகாது என தன்னையே நொந்து கொண்டிருந்த போது பிள்ளையின் சடலத்தில் லேசான சலனம் தென்பட்டது. இது ஏதோ பூதத்தின் மாயமோ என பயத்துடன் பார்த்து கொண்டிருக்கையில் மகன் மெல்ல எழுந்து வந்து அவளிடம் பசிக்கிறது என கேட்கவும் அற்புதமாக அவளுக்கு மார்பில் பால் சுரந்தது. தன் கணவனை எழுப்பி நடந்ததை கூறினாள். தம்பதியர் தன் மகனுடன் சங்கமத்தில் நீராடி அத்திமரம் மற்றும் பாதுகைகளுக்கு அபிஷேகம்
ஆராதனைகளை செய்தனர். ஸ்ரீ குருவை பலவாறு போற்றி கொண்டாடினர். இதற்குள் இரவு முடிந்து பொழுது புலர்ந்தது. சவத்தை எரிப்பதற்காக வந்த அந்தணர்கள் அந்த குழந்தை உயிருடன் இருப்பதைக் கண்டு வியப்பால் வாயடைத்து போயினர். ஸ்ரீ குருவின் மேன்மையை பலவாறு போற்றினர். அக்குழந்தை கல்வி கேள்விகளில் சிறந்தவனாய் நீண்ட ஆயுளுடன் மேன்மையாக வாழ்ந்தான். நாமதாரகா, அத்தி மரத்தடியில் ஸ்ரீ குருவின் இருப்பை இந்த ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக நீ அறிந்து கொண்டிருப்பாய். இங்கு தஞ்சமடைந்த அனைவரும் ஸ்ரீ குருவின் அருளை பெறுகின்றனர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே இது உண்மையில் கற்ப விருட்சமே ஆகும் என கூறினார். சப்தாகம் 2ஆம் நாள் நிறைவு.